ஓம் சாந்தி. தற்போது அனைவரும் நாஸ்திகர்கள் ஆவார். தந்தை உங்களை ஆஸ்திகர் ஆக்குகிறார். பெண்கள்ல நாங்க நாஸ்திகர் இல்லைன்னு நினைக்கிறார்கள். நாங்க கடவுள் நம்பிக்கை 100%. கடவுள் நம்பிக்கைண்டா கடவுளை பாபா பிடித்தான், இவர் பிடித்தான் இனங்கான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் சில நேரம் சடப்பொருள் சரீர உறவுகளை நம்புவோம். அதுக்கு பிறகுதான் பாபா கடவுளை நம்புவோம். முற்றான ஆஸ்திகர்கள் என்கிறார். என்னதா இருந்தாலும் நமக்கு நம்மள ஆறு பார்க்கிறது, நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு கொஞ்சம் காசு இருந்தால்தான் எல்லாத்தையும் ஆற்ற கேட்கிறது. இந்த மாதிரி பணமும் உறவுகளை நம்பி அதுக்கு பிறகு கடவுளை நம்புவோம். அது முழுமையான ஆஸ்திகர்கள் என்னதான் இருந்தாலும் பாபா ஏதோ ஒரு வழி பண்ணுறார், பாபா பண்ணிட்டார். நிரூபிக்க போறது அதெல்லாம் நாங்க பகுதி கடவுள் நம்பிக்கை குறையிறதால நிறைய பேர் நல்லா போய் சொல்லுவாங்க. அதுல கடவுள் ஒரு ஆள் பார்த்திருக்கிறார், அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. வாய் பூசாம நல்லா பொய் சொல்லுவாங்க. பொய் சொன்னா நாஸ்திகரா ஆஸ்திகரா? கடவுள் இருக்கின்ற கொஞ்சம் கூட பயம் இல்லைதான். இப்படி நாங்க பேரளவுல சில நேரம் சொல்லுவாங்க நாங்கள் ஆஸ்திகர்ன்னு சொல்லி. அந்த மாதிரி நாங்க பார்த்துக்கொள்ளணும். உண்மையா நாஸ்திகர்கள் இருந்து ஆஸ்திகர் ஆயுத்தமாண்டு நாங்க பரிசோதிச்சு பார்த்துக்கொள்ளோம். உங்கள் யோக சக்தியால் நீங்கள் உலக அரசுரிமையை கோருகிறீர்கள். இதெல்லாம் நம்புறோமா? ஆஸ்திகர்களாக இருந்து யோக சக்தியினால் அரச உரிமையை கோருகிறீர்கள். ஒளிவு மறைவில்லாம நாங்க இங்க எதெல்லாம் செய்கிறோமோ அது எனக்கு பிரதிபலனாக கிடைக்கும். கிடைக்கிற சந்தர்ப்பம் எல்லாம் நாங்கள் அதிகமாக பயன்படுத்திக் கொள்வோம். சரீரம் நல்லா இருந்தால் இந்த சரீரத்தை அதிகமா பயன்படுத்துவோம். வருமானமற்றதுன்னு சொல்லி இதெல்லாம் செய்யறோமோ அரசு அந்தஸ்துக்கு அவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, அவங்க செய்யல, இவங்க செய்யல, ஒரே நான் தானே செய்யறேன் என்ற மாதிரி வந்தா உண்மையா பொய்யா? வருமானம் என்ற உணர்வெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஆஸ்திகர்களுக்குள்ள வராது. எல்லாரும் நாங்க யோசிச்சு கொள்ளோம். சேவையில புனிதத்தை நாங்கள் சீரழிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. ஏதா அதுல போட்டி போட்டு கொண்டிருக்கிறது. ஆனா அதுல புனிதத்தை மறந்து
இந்த கலப்படம் எல்லாம் நாங்க நுழைய விடக்கூடாது. மற்றது உங்களோட மனம் நல்ல எண்ணங்களை உருவாக்கும். மனம் மூலமான சந்தர்ப்பங்கள் இந்த மனதை தேவையில்லாத விடயங்கள்ல யோசிச்சு எங்களோட மனதின் சக்தியையும் வீணாக்க மாட்டோம். ஏன் எதிர்கால அந்தஸ்து வீணாக்கப்படும். மற்றது பௌதீக செல்வம் பௌதீகமாக என்ன இருக்கிறதோ அது இறை சேவையை தவிர வேற எதுக்கும் 1% கூட நாங்கள் வீணாக்க மாட்டோம். இந்த வீணாக்கினால் அதற்குரிய கர்ம கணக்கை சேர்த்துக் கொள்வோம். எதிர்கால ராஜ்யத்துக்கான வருமானத்தை சேர்த்துக் கொள்ள மாட்டோம். உங்கள் யோக சக்தியால் என்ன சக்தியா நீங்கள் உலக அரசுரிமையை கோருகிறீர்கள். வசனம் எல்லாம் சாதாரணமான வசனம், ஒவ்வொரு நாளும் கேட்கிற வசனமாய்த்தான் இருக்கு. நம்ம அதோட பின்னணியில் உள்ள கருத்துக்கள், வாழ்க்கைக்கு பாபா என்ன சொல்ல வாராருன்றது நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதனாலதான் இந்த முரளி குறிப்பிட்ட கால முரளி தான் திருப்பி திருப்பி வருது. ஆனா யாருமே அதை சலிச்சு போய் கேட்ட முரளி மாதிரி போறதில்லை. ஏனென்றா அந்த கருத்துக்கு அர்த்தம் காலத்துக்கு ஏற்ப அவங்களோட மனநிலைக்கு ஏற்ப மாறுபடும். எங்களோட புத்தி எதில் அதிக நம்பிக்கை வைத்துக் கொள்வோம், நாஸ்திகரா ஆஸ்திகரான்றதை தீர்மானிக்கும். தெய்வீகத்துக்கு முதல் முக்கியத்துவமும் முதல் மரியாதையும் கொடுக்கிறவர்கள் அவங்க எப்போதும் ஆஸ்திகர்களாக இருப்பார்கள். அவங்க பணமோ பதவியோ பட்டமோ அதுக்கு பின்னால போக மாட்டாங்க. அது அவங்கள தேடி வரும். பதவி பட்டம் பணம் இதற்காக ஒருபோதுமே அவங்க அந்த தெய்வீகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, பலியிட மாட்டாங்க. பதவிக்காகவோ பணத்துக்காகவோ பொய் சொல்ல மாட்டாங்க. நல்ல பேருக்காக, பதவி என்றது அதான் பௌதிகமான அந்தஸ்தானம். சமுதாயத்துல அவங்க நல்ல பேருக்காக என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க யாரு, ஆஸ்திகர்கள். அவங்க இப்ப கிடைக்கிற பதவியோ கௌரவமோ மரியாதையா ஏற்றுக்கொள்வான். அது இல்லாம போனால் அப்செட் ஆகிட்டாங்க. இந்த நோய் வராது. பாபா சொன்ன அவன் என்ன அவங்களுக்கு தெரியும், என்கிட்ட தெய்வீக குணம் இருக்குது, எனக்கு தேவையானதை பாபா கொடுப்பாருன்னு நம்புவாங்க. அப்படித்தான் அதை மீறி தடை வந்தா அவங்களுக்கு தெரியும். கடவுள் நம்பிக்கை தானே ஃபர்ஸ்ட். அதால சொல்லுவாங்க அது பழைய பிறப்பு கணக்கு. அதால அவங்க ஒருபோதுமே பௌதிக காரணிகளுக்கு எடுபட்டு போக மாட்டாங்க. ஆறு ஆஸ்திகர்கள். நாஸ்திகர்கள் என்ன செய்வாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லதான், பணத்துக்காக என்னவும் செய்வாங்க, பதவிக்காக என்னவும் செய்வாங்க, உறவுகளை பேணிக் கொள்றதுக்காக எப்படியும் நடிப்பாங்க. அன்பு மாதிரி, பணிகிற மாதிரி, உதவி செய்யற மாதிரி எல்லாம் நடிப்பாங்க. யாரு, நாஸ்திகர்கள்.
அவங்க பதவி கிடைக்கிற நேரம் சந்தோஷப்படுவாங்க, பதவி போற நேரம் துன்பப்படுவாங்க. பணம் கிடைக்கிற நேரம் சந்தோஷப்படுவாங்க, பணம் இல்லாம போற நேரம் துன்பப்படுவாங்க. பணத்துக்காக அதிக குழப்பத்தை உருவாக்குவாங்க. பணம் இருக்கிறாங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை, நம்ம காசு இல்லைன்றால கழிக்கிறாங்களா அப்படின்னு. இப்ப இதெல்லாம் ஆஸ்திகர்கள், கடவுளை நம்புறாக்கள் வசனம் அறியாது. கடவுளை நம்புறவங்க என்ன சொல்லுவாங்க? யாருதான் என்னதான் செய்தாலும், யாருதான் ஒதுக்கி வச்சாலும் பாபா கைவிட மாட்டாரு. எங்க என்ன தேவையோ உரிய நேரத்துல பாபா கொடுப்பார். இது யாரு? ஆஸ்திகர்கள். நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும். ஆஸ்திகர்கள் தான் நாங்கள். ஆனா எப்போதுமே எல்லா நேரத்திலையும் ஆஸ்திகர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி பௌதிக காரணிக்காக எப்பயாவது ஈடுபட்டோமான்னு சொல்லி. சில நேரம் நாங்க பாபாட குழந்தை ஆஸ்திகர் என்று ஒரு நாளில 24 மணி காலத்துல திருமணத்தியாலும் சந்தோஷமா இருந்தவங்க கேட்டா கணக்கிட முடியாதுப்பா, யோசிப்போம். நான் கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆஸ்திகர். குழப்பம் எல்லாம் இதால தெய்வீக குணத்தாலையா பௌதிகத்தாலையா? அவர் கிடைச்ச, இவர் கிடைக்கல, இவர் அப்படி கிடைச்ச, இவர் இப்படி கிடைச்ச, எனக்கு அது வேணும், அது கிடைக்கல, இதை கேட்டேன், அதான் தந்தாங்க. நம்மளும் இவ்வளவு காலம் இருக்கிறோம், நம்மளை கணக்கில் எடுக்கல, நமக்கு மதிக்கல, மரியாதை கொடுக்கல, நம்மளை தேவைன்னு வச்சிருக்காங்களா, தேவையில்லைன்னு வச்சிருக்காங்களா? அந்தஸ்து, பணம், அதுதானே அந்தஸ்தும் பணமும் தானே நாள் பூரா நம்மளை குழப்பி அடிக்குது. மனதில் இல்ல, எங்களுக்கு அதான் சிந்தனை. ஆனா ஒரு நாளுமே எளிமையா இருப்போம், நேர்மையா இருப்போம், பணிவாக இருப்போம், வளைஞ்சு கொடுப்போம், மன்னிப்போம் என்ற தெய்வீகத்தை பற்றி கடைஞ்சிருக்கிறார்களுக்கு குழப்பம் பெறுமா வராதா? குழப்பம் பெறாது. பாபா எங்கட ஆஸ்தி பௌதிகத்தோட தொடர்புபடுத்தி இல்லை. பௌதிகத்துக்கு அங்காலதான் எங்கட பெறுபேறுகள். அதான் பாபா படிப்பிச்சார் என்ன, நீங்க சரீரம் என்று நினைச்சால் உங்களால முன்னேற முடியாது. பௌதிகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாண்டுகிறதுங்க, சரீரத்தை கிடைத்தவங்க ஆத்மா. எங்கட பெறுபேறை பௌதிகத்தோட சம்பந்தம் இல்லை. அத்தனை பாபா படிப்பிச்ச, பௌதிகத்துறைய படிப்பிச்ச, பௌதிகத்துக்கு அங்கால. ஆனா எங்கட குழப்பம் எல்லாம் இல்லை, பௌதிகத்துறைய பௌதிகத்துக்கு அங்காலையா? பௌதிகத்துறை. இப்ப நம்ம நாஸ்தியரா ஆஸ்தியரா? சில நேரம் ஆஸ்திகர், பல நேரம் நாஸ்திகர் ஆயிரும். இல்ல நாங்க விளங்கி கொள்ளணும் தானே. முரளியில பாபா சொன்னார், நல்ல கருத்து கூறுகள், அதை நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்த்து கொள்ளணும். கேட்டா கடவுள் நம்பிக்கைன்றது.
ஆனா பிறகு பௌதிக காரணங்களை சொல்லி நம்மட குழப்பத்துக்கான காரணங்களை கொண்டாடுறது. யாமிரிக்க பயம் ஏனென்று சொல்லப்படும். பயமே பாபா இருக்க பயமே, அதான் இது கடவுள் இருக்கக்குள்ள என் பயப்புகள். எங்களுக்கு அது வசனம் அளவு நல்லா இருக்குது. ஆனா பார்த்தா இங்கேயோ ஒரு பயம் உறுத்தி கொண்டிருக்கிறது. யாரும் என்னவும் சொல்லிடுவாங்களோ என்ற பயம். நம்மளை அவமதிச்சிருவாங்களோ பயம். பாபா என்ன சொல்ற, அதுல எல்லாம் நாங்க யோசித்து கொள்ளணும். நான் உண்மையில கடவுள் நம்புறேன், கடவுள் நம்பிக்கை ஆஸ்திகரா நாஸ்திகரா. எதை எடுத்தாலும் கடவுள் நம்பிக்கை இருக்க நேரம் எல்லாம் நம்மளை தேடி வரும். இப்ப பொதுவா சேவை தளத்துல கூட எனக்கு சென்டர்ல வசதி இல்லை, அது இல்லை இது இல்லை, அது இருந்தா வாகனம் இருந்தா போக்குவரத்து இருந்தா சேவைக்கு போவேன், லேசா போவேன். நான் என்ன கேட்டேனா, எனக்கு பெருசா அதுவும் கேட்டேனா, சேவை தானே கேட்டா அப்படி இப்படின்னு கூறதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு, அவங்க செய்வாங்க, நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு நல்ல ஆள் போடல அப்படி இப்படின்னு கூறதான் சொல்லுவாங்க. ஆனா கேட்டான்னு சொல்றது ஆற நம்புறையிலன்னு கேட்டா கடவுளை நம்புறையிலா பௌதிகத்தை நம்புறையிலான்னு கேட்டா கடவுள் நம்பிக்கைதான். அப்பயே என் குழப்பம். நான் வசதி கிடைச்சால் சேவைக்கு போகும்னு நினைக்க கூடாது. நான் சேவையை செய்தால் தேவையான வசதி எனக்கு தேடி வரும். மற்றார்கள் நன்மை அடைகிற நேரம் எது தேவை அதை பாபா கொடுத்தார், நம்ம இதையும் தேடி கொடுத்தார். இது உண்மைதான் என்று மனப்பூர்வமா சொல்றார்கள். கையெழுத்துங்க. மற்றார்கள் நன்மை அடைகிற நேரம் எனக்கு தேவையான வசதி எல்லாம் தானா தேடி வரும். இந்த கருத்துல எந்த பொய்யும் இல்லை, எந்த கலப்படமும் இல்லை. இப்படி நினைக்கிறார்களாரு ஆசிரியர்கள். அப்படி நினைக்காம விட்டோம்டா நாங்க யாரு ஆசிரியர்கள். அப்படி நினைக்காம விட்டோம்டா யாரு நாஸ்திகர்கள். இப்ப நம்மளோட புள்ளி எங்கால கூடுது, ஆஸ்தியர் பக்கம் நாஸ்தியர் பக்கம் கூடுதான். கண்கூடா பாக்குறேன். மட்டக்களப்பு சேவைக்கு வந்தாங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல எங்க இருந்தோம், எத்தனை பேர் வந்தாங்க, நம்ம எதை தேடினோம், யார்கிட்ட கேட்டோம், வாடகை தன் வீடு கட்டினோம், இடமோ ஏதோ எல்லாமே எப்படி வந்து தேவையெல்லாம் தானா தேடி வரும். எங்கேயும் அப்படித்தானே, தேவையெல்லாம் தானா தேடி வரும். அப்படியா இல்லையா? எந்த தேவைக்காகவும் யாரையும் வருத்தி கஷ்டப்படுத்தி எடுக்கல. எல்லாமே கால நேரத்துக்கு ஏற்ற பாபா கொடுத்தார். சில தேவைகள் சில விஷயங்கள் இப்படி பாபா கொடுப்பாருன்னு கூட கற்பனை கூட பண்ணல ஆரம்ப காலத்துல. ஆனா இரவு பகலாக ஏதாவது செய்வோம், சேவை செய்வோம் என்ற சிந்தனையும் இவைகளும் இருந்துச்சு. பாபா கொடுத்தார். இது கடவுள் தான். ஆசிரியர்கள் என்ன செய்யணும்டா, சில விஷயத்த
ஒரு அளவுதான் விளங்கப்படுத்தி நிரூபிக்க போகலாம். ஒரு கட்டத்துக்கு மேல பாபா என்ன தீர்ப்பு வழங்குறாரு விட்டுறோம். பாபா தான் நிரூபிக்கும். ஒரு ஆள் கத்தியால குத்தி போட்டு ஓடி பாக்குறாரு, பாவம் காப்பாத்துவோம். ஒரு அந்த கத்தியை போய் அவர் எடுக்கிறார், இழுத்தெடுக்க போறார். அந்த நேரம் சனம் வந்துட்டு குத்தல என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? நம்ப மாட்டான். அந்த நேரம் ஆறு தீர்ப்பு வழங்கணும்? ஆதாரம் நாஸ்தியர்கள் என்ன சொல்லுவாங்க? நல்லது செய்ய போனதால இப்படி மாட்டிக்கொண்டேன், நீ நல்லது ஒண்ணும் செய்யக்கூடாது என்று சொல்லுவாங்க. நல்லது செய்ய போய் மாட்டினோம், நல்லது செய்ய போய் மாட்டல, என்னுடைய பழைய பாவ வினைகள் இருந்துச்சு, அதான் கொண்டு மாட்டின. அந்த நல்ல நோக்கம் என்ன கொண்டு போய் மாட்டாரு. அது மாதிரி நாங்க நல்ல பணிகள் செய்யற நேரம், நல்ல பணிகள் செய்யறோம் இருந்தும் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. அது பலனை கொடுக்கும். இது ஆஸ்திகர்கள். ஆஸ்திகர்கள் அவங்களோட செயல்லையும் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதாவது நான் 6 கிலோமீட்டர் நடந்து போறேன், என்னுடைய அர்ப்பணம் தியாகம் அதுல உள்ளது. ஆகவே இது ஒருபோதும் என்ன செய்யாது, பலனை கொடுக்காமல் போகாது. 6 கிலோமீட்டர் நடந்து போய் ஒருத்தரும் பெறல என்றா 6 கிலோமீட்டர் நடந்தது வீணாயிற்று என்று சொல்லுவாங்களா ஆஸ்திகர்கள்? சொல்ல மாட்டாங்க. இந்த நல்ல நோக்கம் ஒருபோதுமே விளைவுகள் இல்லாமல் வீணாக, அது ஒரு அனுபவ பாடத்தை படிப்பிச்சு. அந்த அர்ப்பண தியாகத்துக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். நம்ம ஒரு நாளுமே சேவை தளத்துல அப்செட் ஆகி விரக்தி அடைய தேவையில்லை. உலகத்துக்கு தெரியாது, விமர்சிக்கிறார்களுக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? பாபாவுக்கு தெரியும். தைரியம் அறிகிறது நாஸ்திகமா அஸ்திகமா? ஆஸ்திகம். அப்படித்தானே? இப்ப சொல்லுங்க, இதுல ஆஸ்திகர் தானே சொல்லி சேவை தளத்துல ஒரு நாளும் கலக்கி போறல, எடுக்கிற முயற்சியில ஒரு நாள் நம்பிக்கை ஒருபோதும் தளர்ந்ததில்லை. நாங்க அதில் ஆஸ்திகர்கள் தான் என்று நம்புறார்கள். வியாசாக்கு எதுவும் புரியுதா? என்ன புரிஞ்சது? நம்ம ஆஸ்திகரா நாஸ்திகரா தெரியலையே. என்ன புரியா? அல்லது இப்பதானே பாரம் சேவை தளத்துக்கு இனித்தானே இதெல்லாம் யோசிக்கணும்? அப்படியா? ஒண்ணும் பிள்ளைங்கள யோசிச்சு பாருங்க. கலியுகத்துல ஆஸ்திகர்கள், நம்ம பாபாவினங்கன்னு தான் ஆஸ்திகர்கள் தான். ஆஸ்திகர்கள் ஆகியும் நாஸ்திகர்களாக இருப்போம். ஆஸ்திகர்களாகியும் ஒரு பெருபேரும் இல்லாம ரொம்ப சொன்ன வருத்தகராக்கள் இருப்போம். என்ன வருத்தம்?
அதிகமான பிகேஸுக்குள்ள வருத்தம், விரக்தி. அப்ப ஆஸ்தியராகி நாஸ்தியராகின விளைவுதான் என்ன? விரக்தி. இந்த கணத்துல அப்படி இல்லைன்னு நினைக்கிறாங்க. போதைய நிலையில விரக்தியா இல்ல, நல்லா இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இது எப்படி ஒரு மாதம் இருக்கு கொண்டு நம்புறாங்க. பழமொழி நம்புறாருக்கு தொடர்ந்திருக்கணும் சொல்றாரு. ஒரு மாதத்துக்கு மேல இருக்கும் நம்புறாங்க. அதாவது ஒரு மாதத்துக்குள்ள எந்த ஒரு சந்தர்ப்பத்தாலையும் இந்த விரக்தி அந்த நோய் என்ன நெருங்காதன்று நம்புறாங்க. 2, 4, 5 பேர் தானே, 6, 7 பேர் தானே. இதெல்லாம் நாங்க படித்திருக்கிறோம். மம்மா பாபா தாதிமா பிரம்ம பாபா வந்து கடவுள் நம்பிக்கையோட மட்டும்தான் இந்த மாபெரும் ஸ்தாபனை பணியை மேற்கொண்டாங்க. எல்லாருமே நம்பிக்கை இழந்து விட்டுட்டு போற காலப்பகுதியில கூட பிரம்ம பாபா என்ன செய்தார்? நம்பிக்கையோட இருந்தார். அந்த வறுமை என்று சொல்லி விட்டுட்டு போனாங்க. கராச்சியில இருந்து மதுபன் பாண்டபவனுக்கு வந்தோடனே பாபா எல்லாரையும் பெரும்பான்மையான அதுவும் ஒரு சோதனை தான். போனாக்கள் கொஞ்சம் பேர் திரும்பி வரல. அதாவது இங்க உள்ள வீட்டுல போனோடனே சில மாயால தோற்கடிக்கப்பட்ட அப்படியெல்லாம் வறுமையால போனாக்கள் விட்டு போனாக்கள் இப்படி எல்லாம் கழிச்சு சாதிமார் வந்தவர் கொஞ்சம் பேரு தான் முழு நம்பிக்கையானாக்கள் மிஞ்சினார். மம்மா பாபாவோட இருந்தாக்கள் கூட அப்படியே எல்லாருமே ஆஸ்தியர்கள் ஆகல. பிரம்ம பாபாவோட இருந்த எல்லாருமே அப்படி ஆஸ்தி, அவங்களுமே நம்பிக்கை இழந்து போனதா. எதால நம்பிக்கை இழந்தாங்க? எல்லாமே பௌதிகத்தாலதான். அன்பு தெய்வீகம் பற்றாக்குறை என்று யாரும் போகல. வசதி ஆடம்பரம் மதிப்பு மரியாதை அதாலதான் போனாங்க. அவை ஆஸ்தியர் நாஸ்தியர் என்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம். கடவுள் நம்பிக்கை என்பது எல்லோருமே சொல்றாங்களா? முழுமையான நம்பிக்கை என்பது நம்ம சொல்ற மாதிரி இல்லை. அது அதிகமான பெறுபவர்களுக்குரியவை. பாபா என்று சொன்னால் எனக்குள்ள அன்பு அமைதி எல்லா பெறுபவர்களும் பார மாதிரி கடவுள் நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்தி கொள்வோம். சில நேரம் பாபாட்ட பக்தர்கள் மாதிரி வேற வழி இல்லாம எது நடந்துருமா, பிரச்சனை வந்துருமா, வருத்தம் வந்துருமா, பாபா பாபான்ற மாதிரி இது எல்லா ஆஸ்தியையும் பெற்றது. பாபா என்று சொன்னா மன செழிப்பாக நிறைவாக. ஆஸ்திகர்கள் அவங்க அவங்களோட உதாரணம் மூலமே சேவை செய்வாங்க. அவங்க சிறந்த உதாரணமாக மாற்றி இருப்பாங்க. அந்த ஆசிரியர்கள் அவங்களோட வாழ்க்கை முறை உதாரணம் மூலமாகவே சேவை செய்து கொள்வாங்க. எப்படி பாபாட ஞான கருத்து நான் கதைச்சது கடைஞ்சது ஆஸ்திகர்களை நாஸ்திகர் பற்றி தான் கடைஞ்சான்.
அதை பற்றி யோசிச்சு அதுல நடைமுறை என்னன்னு இப்ப யோசிக்கிறது தான் கிடைகிறது. இந்த மாதிரி முரளில ஒவ்வொரு கருத்தையும் நாங்க யோசிக்க வேண்டாம், பின்னணியில பல அர்த்தங்கள் நாங்க அதைத்தான் கடைஞ்சு கொள்வோம். குறைஞ்சது கொப்பி ஒண்ணாந்து நாங்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதுவோம் ஒவ்வொரு நாளும் தவறா. அதுல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து அந்த பாயிண்ட்ஸை பற்றி குறைஞ்சது 10 வசனம் எழுதுவோம். புரிஞ்சுதான்? அதுவுமே செய்ய டைம் இல்லைன்னு சொன்னா மாயை தனக்கான சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள். நம்ம மாயை தான் தஞ்சம் அடைய முடியாது. டைம் இருக்குமே இல்லையாது. டைம் இல்லைன்றாக்கள் சொன்னது புரியலன்றாக்கள் சொன்னது புரிஞ்சது என்று நினைக்கிறான். நீங்க அடைகிற நன்மை நீங்க நல்லா இருக்கிறத பொறுத்துதான் சேவைக்கான சேவையிடம் வரும். நாங்க நன்மை அடையாமல் இது நன்கொடை, அதாவது நாங்க இந்த சிரமதானம் செய்யற மாதிரி எங்களை வருத்தி எங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் வச்சுட்டு மற்றாக்களுக்கு சமூக சேவை செய்ய முடியாது. இது ஆன்மீக சேவை முதல் நாங்க நன்மை அடைஞ்சாதான் மற்றவர்களுக்கான நன்மை. ஓம் சாந்தி.